அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சோசியல் சயின்ஸ் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவில் ஒரு 60 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க, தமிழக அரசு திருமண உதவி திட்டத்தின் பெயர் என்ன? தமிழக அரசு திருமண உதவி திட்டத்தின் பெயர் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் எதுன்னு பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் என்பது சரியான ஒன்று. பீக்கிங் மனிதன் வாழ்ந்த நாடு எந்த நாடு? பீகிங் மனிதன் வாழ்ந்த நாடு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சீனா என்பது சரியான பதில். கல்விக்காக தங்களின் பங்களிப்பை செய்தவர் அல்லது செய்தவர்கள் யாவர்? கல்விக்காக தங்களின் பங்களிப்பை செய்தவர்கள், இதில் அனைவரும் தான் சரியான விடை. ராஜாராம் மோகன் ராய், பச்சையப்பர், பிரேசர், அனைவரும் என்பது சரியான பதில். இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் பலமான குடியேற்றம் எது? இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் பலமான குடியேற்றமாக இருந்தது பாண்டிச்சேரி என்பது சரியான பதில். பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் கடவுள் என்பதை மறுக்கும் சமயம் எந்த சமயம்? பிரபஞ்சத்தை உருவாக்கியது கடவுள் என்பதை மறுக்கும் சமயம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் சமண சமயம் என்பது சரியான ஒன்று. ஆற்றங்கரைகள் நாகரிகத்தின் தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் என்ன? ஆற்றங்கரைகள் நாகரிகத்தின் தொட்டில்கள் என அழைக்கப்பட்ட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகரிகங்கள் ஆற்றின் கரைகள் தோன்றியதால் தான் நாகரிகத்தின் தொட்டில். ஏன்னா உங்கள் மண்வளம் இதெல்லாம் இறந்ததுனால தான் நாகரிகங்கள் ஆற்றுப்படுகைகளில் தோன்றின. இந்து திருமண சட்டத்தின்படி பெண்களின் திருமண வயது என்ன? இந்து திருமண சட்டத்தின்படி பெண்களின் திருமண வயது 18 உள்ளது. கர்மா என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட சமயம் அல்லது சமயங்கள் யாவை? கர்மா என்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட சமயம் பார்த்தீங்கன்னா பௌத்தம் மற்றும் சமணம். ஆப்ஷன் சி சரியான பதில். தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர் யாவர்? தமிழ்நாட்டு பாளையக்காரர்களில் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர் பூலித்தேவர் என்பது சரியான விடை. பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கையாகும். ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம் எந்த மாவட்டம்? ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி. இந்திய தொல்லியல் துறையின் தலைமையிடம் எங்கு உள்ளது? இந்திய தொல்லியல் துறையின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் டெல்லி என்பது சரியான ஒன்று. ஆங்கிலேயருடன் பசியின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் யார்? ஆங்கிலேயருடன் பசியின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் ஆப்ஷன்ல 2ஆம் பாஜிராவ் அவர்கள். செம்பு காலகட்டம் என்று அழைக்கப்படுவது எது? செம்பு காலகட்டம் அப்படின்லாம் பார்த்துருப்போம். அதில் செம்பையும் கல்லையும் பயன்படுத்திய காலம்தான் செம்பு காலகட்டம் என்று அழைக்கப்படுகிறது. கதிரியக்க கார்பன் முறை எதை அறிய பயன்படுகிறது? கதிரியக்க கார்பன் முறை பார்த்தீங்கன்னா அந்த பழங்கால பொருள்களின் வயதை அறிய பயன்படுகிறது. வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். 4 ஆசிரமங்கள் பிரிவில் மாணவ பருவத்தை குறிக்கும் தொடர் எது? 4 ஆசிரமங்கள் பிரிவில் மாணவ பருவத்தை குறிக்கும் தொடர் பிரம்மச்சரியம் என்பதாகும். ஆங்கிலேயரது அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் தொடங்கி வைத்த போர் எந்த போர்? ஆங்கிலேயரது அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் தொடங்கி வைத்த போர் பிளாசி போர் ஆகும். தஸ்தக் என்று அழைக்கப்படுவது என்ன? தஸ்தக் என்று அழைக்கப்படுவது சுங்கவரி தான் தஸ்தக் என்று அழைக்கப்பட்டது. ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு எந்த ஆண்டு? ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு 1761 ஆண்டாகும். இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத எழுத்துக்கள்
எந்த எழுத்துக்கள், எந்த இடை எழுத்துக்கள், எந்த நாகரிகத்தின் எழுத்துக்கள் இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லைன்னா சிந்துவெளி எழுத்துக்களாகும். கருப்பு நிற மக்களை ஆரியர்கள் அழைத்த பெயர் என்ன? கருப்பு நிற மக்களை ஆரியர்கள் அழைத்த பெயர் பார்த்தீங்கன்னா தாசர்கள் என்று அழைத்தனர். 1757ஆம் ஆண்டு வங்காளத்தை ஆட்சி செய்தவர் யார்? 1757ஆம் ஆண்டு வங்காளத்தை ஆட்சி செய்தவர் சிராஜ் உத்தௌலா என்பவர் ஆவார். இருட்டரை துயரச் சம்பவம் எங்கு நடைபெற்றது? இருட்டரை துயரச் சம்பவம் நடைபெற்ற இடம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கல்கத்தா என்பது சரியான ஒன்று. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. 1761இல் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றும் போது ஆங்கில படைக்கு தலைமை வகித்தவர் யார்? 1761இல் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றும் போது ஆங்கில படைக்கு தலைமை வகித்தவர் ஆற்காடு நவாப் அவர்கள். சமிதி என்பது எந்த வகை குழு? சமிதி என்பது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இது மூத்தோர் குழு தான் சமிதி என்று அழைக்கப்பட்டது. கட்டபொம்மனின் அமைச்சராக இருந்தவர் யார்? இவர் தான் நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார். அவர் சிவசுப்பிரமணியம். சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் அல்லது அழைக்கப்பட்டவர்கள் யாவர்? சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் சின்னமருது தான் சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்பட்டார். பண்டைய இந்தியாவில் இருந்த கல்வி முறை அல்லது முறைகள் யாவை? பண்டைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முறையான மற்றும் முறைசாரா கல்வி இருந்தன என்பது சரியான ஒன்று. லோத்தலில் உள்ள கப்பல் கட்டும் தளம் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? லோத்தலில் உள்ள கப்பல் கட்டும் தளம் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சபர்மதி ஆற்றின் கரையில் அமைந்திருந்தது. ஸ்மிருதி என்பதன் பொருள் என்ன? ஸ்மிருதி அப்படின்னா அதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா இறுதியாக எழுதப்பட்ட பிரதி என்பதுதான் ஸ்மிருதிக்கு பொருளாகும். நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டவர்கள் யாவர்? இப்பதான் நம்ம பார்த்தோம். நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டவர் சிவ சுப்பிரமணியம் அவர்கள். மேம்பட்ட மொழித்திறனை கற்பிக்க நிறுவப்பட்ட பள்ளி அல்லது பள்ளிகள் யாவை? மேம்பட்ட மொழித்திறன்களை கற்பிக்க நிறுவப்பட்ட பள்ளி அல்லது பள்ளிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதரசா பள்ளிகள் நிறுவப்பட்டன. ஹரப்பா காலத்தில் தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட மாநிலம் எந்த மாநிலம்? ஹரப்பா காலத்தில் தானிய களஞ்சியம் ஹரியானாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. எந்த செயல்பாடுகள் கைவினைகளில் சேராதவை? ஆப்ஷன்ல பாருங்க. எந்த செயல்பாடுகள் கைவினைகளில் சேராதவை? இதுல இரும்பை உருக்குதல் என்பது கைவினையில் சேராதது. எந்த தொழில் இந்தியாவின் பழமையான தொழிலாகும்? இந்தியாவின் பழமையான தொழில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெசவு என்பது சரியான ஒன்று. தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது? தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு பார்த்தீங்கன்னா ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்தியாவில் தொழில்மயம் அழிவதற்கு காரணம் அல்லாதது எது? இந்தியாவில் தொழில்மயம் அழிவதற்கு காரணம் அல்லாதது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷாரின் வர்த்தக கொள்கை என்பது சரியான ஒன்று. ஒரு தீப்பெட்டிக்குள் அடைத்து விடக்கூடிய மஸ்லின் துணியின் அளவு என்ன? ஒரு தீப்பெட்டிக்குள்ளேயே அந்த துணியை அடைக்க முடியும். அதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் அளவை நாம் அடைத்து விட முடியும். ஹரப்பா மக்கள் போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு எந்த விலங்கு? ஹரப்பா மக்கள் காளைகளை போக்குவரத்திற்கு பயன்படுத்தினர். இந்திய தொழில்துறையின் வீழ்ச்சி காலம் எந்த காலம்? இந்திய தொழில்துறையின் வீழ்ச்சி காலமாக இருந்தது 17ஆம் நூற்றாண்டாகும். எந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் இரும்பு எஃகு தொழில்கள் வேரூன்றின? எந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் இரும்பு எஃகு தொழில்கள் வேரூன்றினன்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில். முதலில் ஐரோப்பியர்களை ஈர்த்த தொழில் என்ன தொழில்?
முதலில் ஐரோப்பியர்களை ஈர்த்த தொழிலாக இருந்தது தோட்ட தொழிலாகும். இந்தியா மின்சார உற்பத்தியில் வகிக்கும் இடம் எந்த இடம்? இந்தியா மின்சார உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா 3வது இடம் வகிக்கிறது. லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைத்த ஆண்டு எந்த ஆண்டு? லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு 1856ஆம் ஆண்டு. வெள்ளை நகரம் என்று அழைக்கப்பட்ட இடம் எந்த இடம்? வெள்ளை நகரம் என்று அழைக்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா சென்னை என்பது சரியான ஒன்று. பழங்கால நகரங்கள் எனப்படுவது எந்த நகரங்கள்? பழங்கால நகரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ ஆகும். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய நகரமயமாக்கலின் ஒரு புதிய நடைமுறை அல்லது நடைமுறைகள் யாவை? இதில் சூயஸ் கால்வாய் திறப்பு, நீராவி போக்குவரத்து அறிமுகம், ரயில்வே கட்டுமானம், மேற்கண்ட அனைத்தும் தான். இந்த காரணங்கள்லாம் தான் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய நகரமயமாக்கலின் ஒரு புதிய நடைமுறையாக இருந்தது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வருகை தந்தது எதற்காக? அவங்க வருகை தந்ததே எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா வர்த்தகத்திற்காக வருகை தந்தனர். துறைமுக நகரங்களில் முக்கியமானவை எது? துறைமுக நகரங்களில் முக்கியமானவை ஜெய்ப்பூர், லக்னோ, ஆக்ரா. இது அனைத்தும் துறைமுக நகரங்களில் முக்கியமானவையாகும். ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இந்தியாவில் ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1853ஆம் ஆண்டாகும். புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இடம் எந்த இடம்? புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இடம் மதராஸ் என்பது சரியான ஒன்று. மாகாணங்களில் இரட்டையாட்சியை அறிமுகப்படுத்திய ஆண்டு எந்த ஆண்டு? மாகாணங்களில் 1919ஆம் ஆண்டு இரட்டையாட்சி முறை அமல்படுத்தப்பட்டது. 1882ஆம் ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளிகளை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது? 1882ஆம் ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளியை தொடங்க எந்த ஆணையம்னு பார்த்தீங்கன்னா ஹண்டர் ஆணையம் பரிந்துரைத்தது. கூர்காக்களுடன் 1814ஆம் ஆண்டு நடைபெற்ற போரில் என்ன நிறுவப்பட்டது? கூர்காக்களுடன் 1814ஆம் ஆண்டு நடைபெற்ற போரில் நிறுவப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்லா நிறுவப்பட்டது என்பது சரியான ஒன்று. பம்பாய் எத்தனை தீவுகளை உள்ளடக்கியது? பம்பாய் பார்த்தீங்கன்னா 7 தீவுகளை உள்ளடக்கியதாக உள்ளது. B.M. மலபாரி என்பவர், அவர் யார்? மலபாரி அவர் ஒரு மருத்துவராக இருந்தவர். கீழ்கண்டவற்றுள் சீர்திருத்த இயக்கம் எது எவை? சீர்திருத்த இயக்கங்களாக இருந்தது பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம். மேற்கண்ட அனைத்தும் என்பது சரியான விடை. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார்? இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 60 கேள்விகள் பார்த்தோம். கூடிய விரைவில் நம்ம இதில் ஒரு 2 வீடியோ பதிவுகள் பார்த்து 7th நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.